பொதுப்பணித்துறையில் முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார் தெரிவித்த ஒப்பந்ததாரர்கள் அளித்த ஆதாரங்கள் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து ஒப்பந்ததாரர் சங்க தலைவர் குணமணி எமது செய்தியாளர் கோகுலிடம் கூறியதை பார்க்கலாம். பொதுப்பணித்துறைக்கான ஒப்பந்த பணிகளில் முறைகேடு நடைபெறுவதாகவும் இதற்காக அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும் பொதுப்பணித்துறையுடைய ஒப்பந்ததாரர்கள் சங்கம் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை சொன்னாங்க. பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு 10 பேர் கொண்ட அதிகாரிகள் பட்டியலை வெளியிட்டாங்க. அந்த பட்டியலில் இந்த அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் இவர்கள் தொடர்ச்சியாக எங்களிடம் லஞ்சம் கேட்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அந்த அதிகாரிகளை பட்டியலை லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அதற்கான ஆதாரங்களோடு ஆவணங்களோடு அந்த ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டது. இதற்காக தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த ஆவணங்களை ஆய்வு செய்து முதற்கட்டமாக விசாரணை தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விசாரணை குறித்தும் இந்த புகார் குறித்தும் நேரடியாக பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் சங்க தலைவர் குணமணியிடம் கேட்கலாம். அதாவது இவர்கள் செய்த ஊழல் புகார் நாங்கள் கொடுத்துக்கிறோம். அந்த ஊழல் புகாரை நாங்கள் கொடுக்கப்பட்டது எல்லாமே இப்போ விசாரணை ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னா அதிகாரிகளின் சைடு, அதாவது நாங்கள் கொடுக்கப்பட்ட 10 பொறியாளர்களிடமிருந்து எங்களுக்கு மிரட்டல்களும் பேரம் பேசுறதுக்கு தான் நடக்குது. எங்களுக்கு எங்களுடைய நோக்கங்கள் அது இல்ல. ஊழல் செய்த ஊழல்வாதிகள் தண்டனை பெற்று தீர வேண்டும் என்பது எங்களுடைய முதல் குறிக்கோள். எங்களுக்கு அதுக்கு உண்டான எவிடன்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிறோம். விசாரணை தொடங்கிடுச்சு. அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க போறோம். சில ஆவணம் உங்களிடம் கேட்கணும், நான் தருவோம். நாங்கள் தரோம், எல்லா ஆவணம் தரோங்க. இந்த வெக்கேஷன் முன்ன கோர்ட்லயும் கேஸ் ஃபைல் பண்றோம். அதுக்கும் நாங்கள் ரெடியா இருக்கிறோம். ஆனால் அதிகாரிகள் தவறு செய்யாத பட்சத்தில் ஏன் மிரட்ட வேண்டும், எதற்காக பேரம் பேச வேண்டும் என்பது எங்களுக்கு குறிக்கோள். ரெண்டாவது நாங்க கேட்கறது என்னன்னா, நாங்க கொடுத்து இத்தனை நாள் ஆயிடுச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்து இத்தனை நாள் ஆயிடுச்சு. இதன் மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. எல்லாருமே சந்தோஷமா ஜாலியா தான் இருக்கிறாங்கன்னா இதுல என்ன நடக்குது? துறை தலைமை அதிகாரி அவர் என்ன செய்யறாரு இதுல? இதனால வரை எங்களையும் கூப்பிட்டு பேசல. நீங்க என்ன அதாவது உங்களோட குறைகள் என்னன்னு சொல்லி கேட்கவும் இல்ல. கொடுத்திருக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்து ஆவணங்களை வைத்து தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த ஆவணங்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. விரைவில் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமும் நேரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த புகார் குறித்து விசாரணை நடத்துவார்கள் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் கோகுல ரமணன்.